ஹாய் கைஸ், எங்கே இருக்கீங்கன்னு பார்த்தோன்னா பாரதிதாஸ் முனீஸ்வரர் கோயில் இருக்கும் பாருங்கள். இந்த கோயில் வந்து இந்த மேற்கூரியில் இருக்குது, சென்னையில் தான் இருக்குது பாருங்கள். வேப்ப மரம் கோயில் பாருங்கள். இந்த கோயிலில் குசிக்கிற கோயில் ஞாயிற்றுக்கிழமைனா பூஜை நடக்கும், பொங்கல் வைப்பாங்க. இங்கே திண்ணூறுலாம் இருக்குது, திண்ணூறு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அத்தி மரம், இது 2 மரம் இருக்கும் பாருங்கள். இது சாமியாக வழிபடுறாங்க பாருங்கள். சாமியாக வழிபடுறாங்க. அத்திக்காயெல்லாம் இருக்குது பாருங்கள். தெரியும் அத்திக்காய் மரம். இந்த மரம் வந்து சாமியாக வழிபடுறாங்க. இந்த அம்மன் பாருங்கள். அம்மன் வேலாயுதம் வேல் பாருங்கள். அம்மன் வேல். இந்த அம்மனாக வழிபடுறாங்க. இது வந்து சிவனுடைய இதுவாக வழிபடுறாங்க. சிவனுடைய இதுவாக வழிபடுறாங்க. பாரதிதாசன் சொல்லுவாங்க. கயிறு கட்டிட்டு போவாங்க, மாலை எடுத்துட்டு போவாங்க. ஒரு பனைமரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பனைமரம் ஒன்று இருக்குது. இடத்துல வேப்ப மரம். இது வந்து எழுபது பாருங்கள். பெருசாக இருக்குது இது கோயில். இதுவாக தான் இருக்குது பாருங்கள். அங்கே ஃபோட்டோலாம் நிறைய வச்சுருக்காங்க, பழைய ஃபோட்டோ. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுற்றி வரலாம் வாங்க. சாமி சுற்றி வரலாம். அத்திக்காய் தான் நிறைய இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன அத்திக்காய் ஃபுல்லாக பார்க்க தெரியும். அது அம்மனாக வழிபடுறாங்க. அம்மன் கோயிலாக வழிபடுறாங்க பாருங்கள். இந்த அம்மனுடைய சக்தி வாய்ந்த அம்மனாக வழிபடுறாங்க. அது வந்து முனீஸ்வரராக வழிபடுறாங்க. இது வந்து பூந்தமல்லி அடுத்தது இருக்குது கோயில். சின்னதாக தான் இருக்கும் கோயில் பாருங்கள். கோயில் சின்னதாக தான் இருக்கும். இது வழிபட்டு செஞ்சால் நல்லா நல்லது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை. அதுங்க சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். விளக்கு சின்னதாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா கிறிஸ்துவ சிலைலாம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முனீஸ்வரர் பிள்ளையார் எல்லாம் இருக்குது சிலையில். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே பாய். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் அடுத்த கோயில் சந்திப்போம். ஓகே பாய். ஓகே பாய்.